விஜயா வாங்க. நீங்க யார்? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் தஞ்சாவூருங்க சார் மேடம். தஞ்சாவூர். ஓ தஞ்சாவூர் மேடம். சரி சரி. தஞ்சாவூரில் நாங்கள் திருப்பூரில் பொழைக்க வந்துருங்க மேடம். சரண்யா உங்களுக்கு எப்படி தெரியும்? சரண்யா வந்து எங்கள் தங்கச்சிக்கு சொந்தக்காரவங்க. அவங்க வழியில் சொந்தம். எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைங்க மேடம். சரி சரி. அங்கே போகவும் வரதுனால பழக்கம் வேற மேடம். அவங்க வீட்டுக்கு நீங்க போவீங்க ம், வருவீங்க. எங்க யாரு? தங்கச்சி வீட்டுக்கு சரண்யா போவோம். வீட்டுக்கு போறதுண்டு வரதுண்டு. சரண்யா வீட்டுக்கு போனோம். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். சரி சரி சரி. சரண்யா கட்டி கொடுத்த வீட்டுக்கு நான் போனதில்லை. சரி. அப்ப நீங்க தான் திருப்பூருக்கு சரண்யா கூப்பிட்டு போறீங்க. அவங்களும் வந்தாங்க மேடம் என்ன தேடி. என்னப்பா? சரண்யா என்ன தேடி வந்துட்டாங்க. அவங்க வீட்டு கஷ்டம் உங்க தாங்க அட்ரஸ் முடியல. தெரியாம உங்களை தெரியாம எப்படி அங்க இல்ல வரும்? எங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க போன் பண்ண நம்பர் ஓ கொடுத்தாங்க. சரி என்னோட சரி. நம்பர் கொடுத்து சரி. அவங்க வீட்டு கொடுமை தாங்க முடியாம ஆ. என்னோட நம்பர் வாங்கிட்டு ம். திருப்பூர் வந்துட்டாங்க. பாதுகாப்பு கொடுத்தேன், வச்சிருந்தோம், இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தனியா போயிட்டாங்க. எந்த பொண்ணு தனியா போயிட்டாங்க? சரண்யா அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே, திருப்பூர்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல? வேலை பார்த்தா அவங்க கம்பெனில தங்கி வேலை பார்க்குறேன்ட்டு கம்பெனிக்கு போய் தங்கிக்கிட்டாங்க. சரண்யா வந்து இல்லக்கா நான் என் ஃப்ரெண்டுங்க கூட நான் போய் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு தனியா போயிட்டாங்க. நான் எங்க வீட்டோட இருக்கேன். யாரு அங்க வேலை பாக்குறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? வேலை பார்க்குறவங்களாம் பக்கம் பக்கமா வேலை பார்க்குறவங்களாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நான் இருந்துக்கிறேன்னு தனியா இருந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்ல கிடையாது? பார்ப்போம், பேசுவோம், வருவாங்க போவாங்க, ம். அதெல்லாம் இருப்பாங்க மேடம். ஊருக்கு நல்லது கெட்டதுன்னா ஊருக்கு கூட்டிட்டு போவோம், வருவோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம் மேடம். எல்லா குடும்பம் இருக்கும், நீ போய் இருந்துதாமா ஆகணும், அனுசரிச்சு இரு. அனுசரிச்சு நீங்க இருக்கணும். அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் மேடம். ஏன்னா நானும் 2 பொண்ணு வச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த விஷயம் தெரியணும். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்ன வேற யாரோட தொடர்பு அது இருந்தாலும் எனக்கு சொல்லியிருக்காங்களா? தெரியாது மேடம். அது எனக்கு தெரியாது. சொல்லல. அது எனக்கு தெரியாது. சரி சரி சரி. உங்களுக்கு தெரியாது? தெரியாது. சரி. சரண்யாவை அழிச்சு பேசலாமா? பேசுங்க கூப்பிட்டு பேசலாமா? பேசுங்க. சரண்யா வாங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கா வீட்டு மூலியமா வந்தாங்க மேடம். உங்க அக்கா அது. அவங்க வீட்டில் போய் பொண்ணு ஒன்று பாருங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல இருந்தேங்க மேடம். அப்போ நீங்க கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல இருந்தீங்க கல்யாணத்துக்கு முன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியே கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. சரி. நானே என்னோட இன்னொரு மூத்த அக்காவும் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டெத் ஆகுறது மாதிரி இருந்தாங்க. அதனால சரி 2 பொண்ணுல ஏதாச்சும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருவோன்ட்டு உடனே சரின்ட்டு என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. சரி. அதில் தான் இவங்களை தெரியும். பொண்ணு கேட்டு வந்ததும் அம்மா வந்து அக்கா வீட்டுக்காரவங்க சொன்னதை தடுக்க மாட்டாங்க. யார் தான் குடிக்கல நெட்டு சரின்ட்டு அப்பவே குடிப்பாராமா? அப்பவே குடிப்பாங்க மேடம். மேடையிலேயே எங்க அத்தை பையன் அப்பாவோட அக்கா பையன்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடுக்கணும், என்னோட உள்ளவங்களுக்கெல்லாம் உங்க அக்கா கிட்ட காசு கேட்டு வாங்கி கொடுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கே நைட்லாம் ட்ரிங்க்ஸ் தான் மேடம். ரொம்ப கல்யாணத்தன்னைக்கே ட்ரிங்க்ஸ், இந்த கும்பிட்டு பணங்கிறது மாதிரி கொடுக்கறது எல்லாமே கொடுத்தேன் மேடம். இப்போ 5 மாதம் பெரிய பையன் வயிற்றுல. ரொம்ப டார்ச்சர் மேடம். என்ன பண்ணுவாங்க டார்ச்சர்னு? நகை போடலன்னுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முத பொங்கல் சீரை கொடுக்க வந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவையும் ரொம்ப திட்டி எல்லாமே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவமானப்படுத்தி அனுப்பி அவங்க தாய் மாமன் தான் எல்லாமே தெரியும். அவங்க தாய் மாமன் இல்லைன்னா என் உயிர் போயிருக்கும் மேடம் கண்டிப்பாக.